வித்தின் 1 ஹவருக்குள்ள ஏதாவது பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க, அப்பதான் அவர் காப்பாற்ற முடியும். பாவம், கிராமத்தார் போல இருக்கு. கஷ்டமா. அதான் ஹாஸ்பிட்டல் வந்துட்டாங்கல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை? அவங்க பார்த்துக்க மாட்டாங்க? ஒவ்வொரு எமர்ஜென்சிக்கும் ஒரு கோல்டன் டைம்னு ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்தா தான் காப்பாற்ற முடியும். அதுவும் சரிதானே. டவுனில் இருக்கவன் கூப்பிட்டு வருவான், கிராமத்தில் இருக்கவங்க வண்டி கிண்டி வச்சு கொண்டு வருவாங்க. அதுக்கும் மேலே மலைக்கு மேலாம் இருக்கவங்களாம் எப்படி கூப்பிட்டு வருவான்? ஏன் அவங்க ஏதாவது பக்கத்தில் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்கும், அங்கே போய் பார்க்க வேண்டியதானே? ஏண்டா எல்லாத்துக்கும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கே போனால் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கே எல்லா ஓட்டையும் போட்டிருக்கலாமே. இங்கே அடிப்படையே தப்பு, பாதிக்கப்படுறது நம்ம தான். அதுவும் இந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் வயிற்று வலின்னு வந்தோன்னு வச்சுங்க, இவனுக்கு தர பில்லை பார்த்து நெஞ்சு வலியே வந்துடுது. என் தலையில் என்னத்தை கட்ட போகிறாங்களோ அதை கட்ட போகணும். நீயும் கேட்காம இங்கே வந்து பயப்படாதீங்க சார். சும்மா பொதுவாக தான் சார் பேசிக்கிட்டு இருந்தோம். அண்ணா வந்துடுறேன், பில் கட்டு வந்துடுறேன். காஃபி சாப்பிட்டே பேசுவோமா? ஓகே சார். ஓ தேங்க்ஸ். தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன் சார் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் இவ்வளோ ஃபீஸ் வாங்குறீங்க? காஃபி நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இப்போ காஃபி தூள் விலை, பால் விலை, சர்க்கரை விலை எல்லாமே ஏறும்போது காஃபி விலை மட்டும் எப்படி குறையும்? சாத்தியமே இல்லை. அதே மாதிரி தான் மருத்துவமனைகளுக்கு செலவு இருக்குது. இப்போ சிம்பிளாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். இபி டேரிஃப் எடுத்துக்கோங்க. 4 விதமான டேரிஃப் தமிழ்நாட்டில் இருக்குது. அக்ரிகல்ச்சரல், கமர்ஷியல், ரெசிடென்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரியல். இருக்கிறதுலே ஜாஸ்தியாக இருக்குது கமர்ஷியல் டேரிஃபில் தான் எல்லா தனியார் மருத்துவமனைகளும் பில்லு கட்டுறோம். அதே மாதிரி ஜிஎஸ்டி வந்ததுனால மெடிக்கல் எக்யூப்மெண்ட்களுடைய எல்லா ப்ரைஸுமே ஏறுது. அப்போ செலவுகள் மருத்துவமனைகளுக்கு கூடும்போது தனியார் மருத்துவமனைகளுக்கு அவங்களுக்கு டேக்ஸ் பேஸ் பண்ணி வர்றது கிடையாது. அப்போ அந்த செலவுகள் எங்கே போகும்? ஆப்வியஸாக பேஷண்ட் பில்லு ஏறத்தான் செய்யுதுனால. அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு தரமான மருத்துவம் வேணும்னா அதுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. சார் இப்போ நீங்கள் சொன்னீங்களே அந்த தரமான மருத்துவம், அந்த தரமான மருத்துவம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் இல்லையா? அரசு மருத்துவர்கள் திறமைசாலிகள் தான், அவங்க கிட்ட எக்ஸ்ட்ராடினரி ஸ்கில்ஸ் இருக்கு, ஒத்துக்கிறேன். பட் கண்டிப்பாக அரசு மருத்துவமனைகள் நல்லா ஸ்டாண்டர்டாக கிடையாது. அப்படி இருந்துச்சுன்னா உத்தரப்பிரதேஷ்லேயே 60 குழந்தைங்க ஒரே நாளில் இறந்தாங்க. சரி, யூபியை விடுங்க, தமிழ்நாட்டுக்கு வாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஸ்டேட்டில் நம்மளுடைய அன்னைக்கு இருந்த சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா அவர்கள் ஒரு தனியார் மருத்துவமனையில் அட்மிட் ஆனாங்க. அரௌண்ட் த சேம் டைம் எதிர்கட்சியிலிருந்து கலைஞர் அவர்களும் ஒரு தனியார் மருத்துவமனையில் தான் அட்மிட் ஆனாங்க. அரசின் தலைமையே தனியார் மருத்துவமனைக்கு தான் போச்சே ஒழிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போலியே. அதுலேயே ப்ரூஃப் இருக்கே. அவங்கள விடுங்க சார், சென்னையில் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது, அவங்ககிட்டயும் வசதி இருக்கு. இப்போ கீழே ஒருத்தரை பார்த்தோமே, பாவம் ஏதோ கிராமத்துலேருந்து வந்திருப்பார்னு நினைக்கிறேன். இந்த வசதி வாய்ப்புலாம் ஏன் கிராமத்தில் சுத்தமாகவே இல்லை? நீங்கள் இது மாதிரி கிராமத்தில் போய் இந்த ஹாஸ்பிட்டல் கட்டலாமே. கிராமத்தில் கட்டணுன்னாலும் சிட்டியில் கட்டணுன்னாலும் சிமெண்ட் வேலையும் ஸ்டீல் வேலையும் ஒன்று தான். எங்கே கட்டினாலும் ஒரே ஜிஎஸ்டி தான் மெடிக்கல் எக்யூப்மெண்ட் கொடுக்குறோம், ஒரே இபி பில் தான் கட்டுறோம். சிம்பிளாக சொல்லணும்னா எந்த இன்சென்டிவும் மருத்துவர்களுக்கு கிராமங்களில் போய் மருத்துவமனை கட்டுவதற்கு இன்னைக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி இது சாத்தியமாக நினைக்க முடியும்? இல்லை இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா இன்கம், அதாவது சிட்டியில் இருக்கவங்களால அதிக பில்லு பே பண்ண முடியும், கிராமத்தில் இருக்கவங்களால அதிக பேமெண்ட் பண்ண முடியாது. சிட்டியில் இருக்கவங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்கும். மூணாவது பிரச்சனை, கிராமத்தில் மருத்துவமனை கட்டினாலும் அதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரை சிட்டியிலேருந்து தான் கூட்டு வரணும். அப்போ அதிக சம்பளம் கொடுத்து கூட்டு வர வேண்டிய அவசியம் இருக்குது. இது எல்லாம் சேர்ந்து ப்ராக்டிக்கலாக நீ கிராமத்தில் ஒரு மருத்துவமனை கட்டினா அது நஷ்டத்துக்கு ஓடுற சூழ்நிலையை உருவாக்கி வச்சுட்டு ஏன் கட்டலைன்னு கேட்டுட்டு இருக்கோம். இதே மாரி சில பேர் கட்டுறாங்க. இப்போ நானே தனியாக என்னுடைய கெப்பாசிட்டியில் தஞ்சாவூரில் மீனாட்சி மருத்துவமனைன்னு ஒன்று கட்டியிருக்கேன். இட் வாஸ் தி ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் தேர் டு ஹேவ் கேத் லேப். இன்னமும் நாங்கள் மட்டும்தான் அங்கே சிஏபிஜின்னு சில சர்ஜரிஸ்லாம் பண்ணுறோம். விச் மீன்ஸ் அங்கே ஒரு ஆளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா மிந்தி திருச்சிக்கு தான் போய் வைத்தியம் பார்க்கணும். ஆனால் நாங்கள் கட்டினதுக்கப்புறம் எங்ககிட்டயே வைத்தியம் பார்த்தாங்க. 1000 பேருக்கு மேலே அந்த மாதிரி உயிரை காப்பாற்றிருக்கோம். பட் எந்த இன்சென்டிவும் அரசாங்கம் இந்த மாதிரி கிராமத்தில் போய் மருத்துவமனை கட்டுபவங்களுக்கு கொடுக்கறது கிடையாது. அதுக்கு பாராட்டுக்கள். ஆனால்
அந்த ஹாஸ்பிட்டலையும் சிட்டில இருந்து தான் டாக்டர் கூட்டு வரீங்களா? ஏன் சார் கிராமத்துல டாக்டர்ஸே இல்லையா? எங்கள் அப்பாவே கிராமத்தில் பிறந்தால் தாங்க. அவர் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து படித்து மதுரை மெடிக்கல் காலேஜில் பெஸ்ட் அவுட்கோயிங் ஸ்டூடெண்ட் ஆகி மதுரை மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில் அவர் தான் கட்டினார். இந்த ஹாஸ்பிட்டலில் பல பேருக்கு இலவசமாக பல ஆயிரம் பேருக்கு வைத்தியம் பார்த்தோம். இத்தனையும் பண்ண ஒரு ஆள் கிராமத்துலேருந்து வந்து செஞ்சு முடித்தார். ஆனால் இன்னைக்கு ஒரு ஆள் கிராமத்தில் படித்து நீட்டை கிளியர் பண்ணி ஒரு டாக்டர் ஆக முடியுமா? நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்ன நடக்குது நாட்டில். இன்னொரு பிரச்சனை, அப்படியே இதெல்லாம் மீறி ஒருத்தர் டாக்டர் ஆனாலும் அவர் முந்தியெல்லாம் கிராமத்தில் போய் வேலை பார்த்தா அவருக்கு போஸ்ட் கிராஜுவேட் சீட்டில் வந்து அதுக்கு ஒரு இன்சென்டிவ் கிடைச்சிச்சு. இப்போ அதையும் ஸ்கிராப் பண்ணிட்டாங்க. விச் மீன்ஸ் கிராமத்தில் ஒரு டாக்டர் வேலை பார்க்கறதுக்காக அவருக்கு எந்த இன்சென்டிவும் கிடையாது. கிராமத்தில் ஒரு ஆள் டாக்டர் ஆகுறதையும் கஷ்டமாக்கி அந்த கதவை மூடிட்டோம். அதே மீறி ஒரு டாக்டர் ஆனார்னா அவர் போய் கிராமத்தில் வேலை பார்த்தா அவருக்கு எந்த இன்சென்டிவும் கொடுக்குற கிடையாது. ஆக மொத்தம் எல்லா கதவையும் மூடிட்டு ஏன் சார் கிராமத்துக்கு மருத்துவர்கள் வரலன்னா எப்படி வருவாங்க? ஆனா என்ன, இவ்வளோ நல்ல விஷயங்கள் செய்யறதுக்கு அவ்வளோ விளம்பரம் வேணுமா? இப்போங்க மதுரை பக்கத்தில் ஒரு கிராமம். அங்கே உமா நாராயணன் ஒரு தம்பதியினர். அவங்களுக்கு ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாமல் கடைசியாக ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தைக்கு கிளெஃப்ட் லிப்ட்னு ஒரு சின்ன பிரச்சனை. ஓகே, ஸோ இதனால் 7 மருத்துவமனைக்கு ஏறி இறங்கி இந்த பெற்றவங்கள் அப்செட் ஆகி வீட்டில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அந்த குழந்தையுடைய அம்மா சொல்கிறாங்க, மதுரை மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில் இலவசமாக வைத்தியம் பார்க்குறாங்களாம், அங்கே போய் நம்ம பிள்ளைக்கு வைத்தியம் பார்ப்போம் அப்படின்னு. ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காரு, நாங்கள் வரலப்பா, அதுவும் ஒரு தனியார் மருத்துவமனை, அதுவும் அவ்வளோ பெருசாக இருக்குது, அங்கே போய் என்னால் பில்லெல்லாம் கட்ட முடியாது, நீ போயிட்டு வான்ட்டார். பிள்ளையை தூக்கிட்டு அம்மா எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வருது, வைத்தியம் பார்க்குறோம், பிள்ளைக்கு எல்லா பிரச்சனையும் சரியாயிருச்சு, நாங்கள் குழந்தைய தூக்கி அந்த அம்மா கையில் கொடுக்குறோம். குழந்தைய வாங்கிட்டு அந்த அம்மா அழுதுகிட்டே இருக்கு. ஏமா அழுகுறேன்னு கேட்குறோம். என் குழந்தைக்கு என்னால் வைத்தியம் பார்த்து காப்பாற்ற முடியல, நான் எதுக்கு வாழணும் அப்படின்னு எழுதி வச்சுட்டு அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டார். இப்போ இந்த இன்சிடென்ட் எங்களுக்கு நிறையா யோசிக்க வச்சுச்சு, நிறைய கோவத்தை உண்டாக்குச்சு. காரணம், 10,000 பேருக்கு மேலே இலவசமாக இந்த சர்ஜரி நாங்கள் மதுரையில் பண்ணியிருக்கோம். ஆனால் மதுரை பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு இடத்துல கூட அது சென்றடையலை. அன்னைக்கு முடிவு பண்ணாங்க, நல்லது பண்ணால் 10வது 4 பேர்ட்டு சொல்லணும். அதோடைய அவுட்புட் தான் அறம் செய்து பழகுன்ற எங்களுடைய கேம்பெயின். சூப்பர் சார். ராஜ்பவன், நிறைய கேள்வி கேட்டீங்க, இருட்டிருச்சு. ஆமாம் சார். நான் சில கேள்வி கேட்கலாமா? கேளுங்க சார். தரமாக வைத்தியம் பார்க்குற தனியார் மருத்துவமனைகளில் பில்லு ஏன் கூட இருக்குன்னு கேட்குறோம். ஏன் அரசு மருத்துவமனைகளில் தரம் கம்மியாக இருக்குன்னு கேட்க மாட்டேங்குது? ஆமால. சரி, இலவசமாக மிக்சிங் கிரைண்டரும் கொடுத்தா ஓகேன்னு வாங்கிக்கிறோம். ஏன் இலவசமாக எனக்கு மருத்துவம் வேணும்னு கேட்க மாட்டேங்குது? ஏன் கேட்கலாம்? நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி பஸ்டம் பங்கான்ற ஒரு கேஸில் உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. அதில் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஊர்லேயும், எல்லா நகரத்துலேயும், எல்லா கிராமங்கள்லேயும் அனைத்து மருத்துவ வசதியும் இருக்கணும். இட் இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் ஆப்ளிகேஷன் ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட், மாநில அரசுடைய கடமை, பிகாஸ் இட்ஸ் அ ரைட் டு லைஃப் ஆஃப் அன் இந்தியன் சிட்டிசன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. இதை நடைமுறைப்படுத்தணும்னா ஒன்று அரசாங்கமே எல்லா ஊர்கள்லையும் மருத்துவமனை கட்டணும், இல்லை தனியார் மருத்துவமனைகள் அங்கே கட்டுறதுக்கு இன்சென்டிவ் கொடுக்கணும். தனியார் மருத்துவர்கள் அங்கே போய் வேலை செய்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஊக்கமோ இன்சென்டிவோ கொடுக்கணும். இது ரெண்டுமே நடக்கலை. அதனால இந்த ஜட்ஜ்மெண்ட்டு இன்ஃப்ளக்சுவஸாக இது யூஸே ஆகாமல் நடைமுறைக்கே வரல. ஏன் அப்படின்னு நம்ம யாருமே கேட்கல. ஏன் கேட்க மாட்டேங்குது? அது என்ன சார்? ரைட் டு லைஃப். ரைட் டு லைஃப். என்ன பார்க்குறீங்க? கேள்வி மட்டும் தான் கேட்பீங்களா? பதில் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க பாஸ். பதில் மக்கள் சொல்லுவாங்க சார்.